வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் மிகச்சிறந்த கோவில் நகரமாகவும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மாநகரம் மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருமலை நாயக்கர் மஹால், காந்தி மியூசியம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், மேலும் இந்த மாதிரியான பலவிதமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மதுரை மாநகரில் இருக்கின்றன. மதுரை என்று சொன்னாலே அனைவருக்கும் நினைவில் நிற்கக்கூடியது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தான். அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லும் அளவிற்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் மிக அழகாக நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றுகின்ற வகையில் பல்வேறு அழகான சிற்பங்கள் அந்த கோபுரத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றன. மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் அந்த கோவில் நகருக்கென்று ஒரு தனி விதிமுறைகள் இருக்கிறது. அந்த காலத்தில் மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை சிவகங்கையில் இருந்து அப்படியே நேரடியாக பார்க்கலாம் என்கின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாநகரை சுற்றி பல அதிகமான விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் காரணமாக கோபுரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை என்கின்ற ஒரு புகாரும் இருக்கிறது. மதுரை மாநகரை பொறுத்தவரை இந்த கோவில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 மீட்டருக்கு மேல் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்கின்ற விதிமுறை இருக்கிறது. அதே நேரத்தில் 5 கிலோமீட்டருக்குள் 12 மீட்டருக்கும் மிகாமல் அங்கே கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்கின்ற சட்டமும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் என்பது, இந்த விதிமுறைகள் என்பது எவற்றையும் பின்பற்றப்படாத ஒரு நிலையே தான் காணப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் இந்த கோபுரத்தையும் தாண்டி இருப்பதாகவும், அதே நேரத்தில் அந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் விதிமுறைகளை மீறி பல கட்டிடங்கள் கட்டப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கின்றன. நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட கட்டிடங்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி இந்த விதிமுறை மீறல்கள் நடைபெறுகிறது? அதே நேரத்தில் மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் எத்தனை கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கின்றன? அவற்றிற்கு மாநகராட்சி சார்பில் அளித்திருக்கக்கூடிய நோட்டீஸில் என்னென்ன விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? மேலும் அதற்கான நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? இந்த சூழ்நிலையானாலும் சரி, கடந்த காலங்களில் ஆனாலும் சரி என்பது உள்ளிட்ட பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் புகழ்பெற்ற கோவில்களில் மதுரை மீனாட்சி கோவிலும் ஒன்று. தமிழகத்தின் கலை மற்றும் பண்பாட்டு ஸ்தலமான மதுரை மாநகருக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். மதுரையின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலும் தமிழர்களின் கட்டடக்கலையை எடுத்துக்காட்டும் வகையிலும் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 9 மீட்டர் உயரத்திற்கு மிகாமல் கட்டிடங்கள் இருக்க வேண்டும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 12 மீட்டர் உயரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 5 கிலோமீட்டர் தாண்டி கட்டப்படும் கட்டிடங்கள் 15 மீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் கோவிலை சுற்றியும் கோவில் கோபுரத்தை மறைக்கும் வகையிலும் பல்வேறு கட்டடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கடந்த பல ஆண்டுகளாக சமூக ஆர்வலர்கள் மத்தியில் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கோவிலை சுற்றி விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எந்தெந்த கட்டிடங்கள் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ளது என ஆய்வு செய்ய வக்கீல் ஆணையர்கள் சித்தரஞ்சன் தாஸ், ரமேஷ் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்தது. இவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில், சித்திரை வீதி பகுதிகளில் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்தனர். இதில் 547 கட்டிடங்கள் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கோவிலை சுற்றி சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 9 மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக கட்டடம் கட்ட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இந்த உத்தரவு நாளடைவில் செயல்படுத்தப்படாமல் போனது. அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்து விதிமுறைகளை மீறிய கட்டடங்களை இடிக்க சர்வே துவங்குவதும் பின்பு கைவிடுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதனால் நகரின் பல பகுதிகளில் விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே நிலை தொடர்ந்தால் பழம்பெருமை வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோபுர கட்டிடங்கள் சேதமடையும் நிலை உருவாகும் அபாயமும் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விதிமுறைகளை மீறும் கட்டடங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே மதுரை மாநகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது.
மதுரை மாநகரில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களின் நிலை எப்படி இருக்கிறது? அதே நேரத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை மறைக்கும் விதமாக பல்வேறு கட்டிடங்கள் கோவிலுக்கு அருகிலேயே எழுப்பப்பட்டிருக்கின்றன. இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அளவுக்கு அதிகமான அளவுகளில் கட்டிடங்கள் கட்டப்படுவதால் கோவில் கோபுரத்திற்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நமது மதுரை செய்தி அரங்கிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான திரு முத்துக்குமார். மற்றும் நம்முடைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இன்று நமது கோவை செய்தி அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் இந்து மக்கள் முன்னணி கட்சியைச் சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத். தற்பொழுது இந்த மதுரை மாநகரை பொறுத்தவரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் என்பது எந்த அளவிற்கு பழமை வாய்ந்தது, மதுரை மாநகரத்தின் சிறப்புகள் மற்றும் கோவில் நகரம் பற்றிய பல அடிப்படை விவரங்களை இப்போது பார்க்கலாம். மதுரை மாநகரை பொறுத்தவரை மக்கள் தொகை என்று பார்த்தால் 14,62,240 இருக்கிறது. பரப்பளவு பார்த்தால் 246 சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. மேலும் மதுரை என்று பார்த்தால் வட்டங்கள் 7 இருக்கிறது. ஊராட்சி ஒன்றியங்கள் 11 இருக்கிறது. அடுத்ததாக மதுரையில் நகராட்சிகள் என்று பார்த்தால் 5 பேரூராட்சிகள் 12 இருக்கிறது. வருவாய் கோட்டங்கள் 2 இருக்கின்றன. மதுரை கோவில் அமைப்பை பொறுத்தவரை பரப்பளவு 15 ஏக்கராக இருக்கிறது. கிழக்கு மேற்காக 847 அடி நீளமாக இருக்கிறது. மதுரை கோவில் அமைப்பில் தெற்கு வடக்காக 790 அடி நீளம் இருக்கிறது. 4 கோபுரங்கள் இருக்கின்றன முதலை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை. அதற்கு அடுத்தபடியாக கோபுரங்கள் கட்டப்பட்ட வருடங்கள் என்று பார்த்தால் கிழக்கு கோபுரம் 1216 முதல் 1238 ஆண்டிற்குள் கட்டப்பட்டிருக்கலாம். மேலும் மேற்கு கோபுரம் 1323 ஆண்டில் கட்டப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக தெற்கு கோபுரம் 1559 ஆண்டில் கட்டப்பட்டது. இப்படி பல சிறப்புகள் இருக்கின்றன. வடக்கு கோபுரம் கிபி 1564 முதல் 1572 ஆண்டில் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் பின்னர் 1878 கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்தபடியாக கோவிலை சுற்றி கட்டிடங்கள் இருக்க வேண்டிய உயரம் என்று பார்த்தால் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு 9 மீட்டருக்கு மிகாமல் கட்டிடங்கள் இருக்க வேண்டும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 12 மீட்டருக்கு மிகாமல் கட்டிடங்கள் எழுப்பப்பட வேண்டும். மேலும் 5 கிலோமீட்டரை தாண்டி 15 மீட்டர் மிகாமல் கட்டிடங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற விதிமுறை இருக்கிறது. ஆனால் விதிமுறைகளை மீறிய கட்டிடங்கள் என்று பார்த்தால் மதுரை மாநகரில் 547 கட்டிடங்கள் அறியப்பட்டிருக்கின்றன. மேலும் பாதுகாப்பு பிரச்சனைகள் என்று பார்த்தால் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடங்களால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. மேலும் கட்டிடங்களில் விரிசல் ஏற்படுகின்றன. கோபுரத்தின் தன்மை என்பது இந்த உறுதித்தன்மை இழக்கக்கூடிய நிலையும் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை புராதன நகரங்கள் என்று பார்த்தால் காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருச்செந்தூர், சிதம்பரம், ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கும்பகோணம், பூம்புகார், மதுரை, பழனி, திருத்தணி, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, செஞ்சி உள்ளிட்ட நகரங்களில் மிக புகழ்பெற்ற கோவில்கள் இருக்கின்றன. மேலும் செட்டிநாடு, நாகூர், வேளாங்கண்ணி, தரங்கம்பாடி, குற்றாலம், திருநெல்வேலி, காரைக்குடி, போரூர், பவானி, பிச்சாவரம், மருதூர், குறிஞ்சிப்பாடி, திருமயம், சித்தனவாசல் உள்ளிட்ட புராதன நகரங்கள் இருக்கின்றன. அங்கேயும் கோவில்களும் இருக்கின்றன. அவை பாதுகாக்கப்பட வேண்டும். பத்மநாபபுரம், குடைச்சல், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் பல கோவில்கள் அமைந்திருக்கின்றன. இந்த கோவில்களில் அந்த கோவில் கோபுரங்கள் என்பது எப்படி இருக்கிறது, மேலும் அந்த கோவில்களில் பாதுகாப்பு முறைகள் எப்படி இருக்கின்றன, கோவில்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய பல கள நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு முத்துக்குமார் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு முத்துக்குமார். மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களுக்கும் அறிய செய்யக்கூடிய மதுரை மாநகரம் பற்றிய சிறப்புகளை சொல்லுங்க. மதுரை மாநகரத்தை பொறுத்தளவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் சுற்றியுள்ள கட்டிடங்கள் பிரச்சனை இன்று நேற்றல்ல. மதுரை மாநகராட்சி அந்தஸ்து பெற்றதும் 1971 ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. விதிமுறை மீறிய கட்டிடங்கள் பிரச்சனை. இது சம்பந்தமா அரசு பல்வேறு அரசு ஆணைகளை வெளியிட்டிருக்கிறது, சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இருந்தும் இந்த விதிமுறையை மீறிய கட்டிடங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. கோயில் கோபுரத்தை மறைக்கும் அளவுக்கு 1971 ஆண்டு மதுரை மாநகராட்சி ஆக்ட் ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல முதல்ல இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி கட்டிடங்கள் எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கணும் என்பதை வரையறுக்கும் முறையில் 1971 ஆண்டு இந்த மதுரை சிட்டி முனிசிபல் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு
1993ஆம் ஆண்டு தொடர்ந்து கட்டிடங்கள் வந்து வரைமுறைப்படுத்தணும்னு சொல்லி மதுரை சிட்டி முனிசிபல் பில்டிங் ஹைட் ரெகுலேஷன் ஆக்ட் அது ஒண்ணு கொண்டு வராங்க. அதன் பிரகாரம் அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை வீதிகள்ல வந்து 9 மீட்டருக்கு அதிகமாகாம கட்டிடங்கள் வந்து கட்டப்பட வேண்டும். வெளி வீதிகள்ல வந்து 12 மீட்டருக்கு அதிகமாகாமல் கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும். மதுரையை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு பிறகு 15 மீட்டர் உயரத்துக்கு அதிகமாகாமல் கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என தெளிவாக சொல்றாங்க. இதுவும் போக கோயில் நலனை கருத்தில் கொண்டு கோயில் கோபுரத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று 1994ஆம் ஆண்டு ஒரு அரசு ஆணை வெளியிடப்படுகிறது. 1995ஆம் ஆண்டு ஒரு அரசு ஆணை வெளியிடப்படுகிறது. அதுபோக முக்கியமான அரசாணை 1997ஆம் ஆண்டு அரசாணை 22 வெளியிடப்படுகிறது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல வந்து 37 புராதன கோயில்கள் வந்து இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி வேளாங்கண்ணி, நாகூர், திருச்செந்தூர், திருத்தணி, சிதம்பரம் உட்பட 37 புராதன சின்னங்கள் இருக்கு. புராதன கோயில்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த 37 புராதன சின்னங்களை சுத்திலும் கட்டடம் வந்து கட்டுறதுக்கு வந்து வரையறுக்கணும்னு சொல்லி ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜிஓ வந்து இதுவரைக்கும் வந்து அமல்ல இருக்கு. இதற்கிடையில வந்து பார்க்க போனா, இப்ப பொதுநல வழக்கு வந்து போட்ட பிறகு வழக்கறிஞர் கமிஷனை நியமிச்சு அவங்க அளவு எடுத்தது வந்து வெறும் 1100 கட்டண அளவு எடுத்திருக்காங்க. 2 மாச இடைவெளியில அவங்க வந்து கண்காணிச்சு அளவு எடுத்திருக்காங்க. அதுலேயே வந்து 500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வந்து விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு முத்துக்குமார் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி விதிமுறைகளை மீறி அதிகமான கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அரசாணை என்ன சொல்கிறது என்றால், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு கட்டிடங்கள் கட்டப்படக்கூடாது என்கின்ற சட்டமும் இருக்கிறது. அந்த கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 மீட்டருக்கு மிகாமல் தான் கட்டிடங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டமும் அதில் இருக்கிறது. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் இந்த விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருப்பதாகவும் முத்துக்குமார் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். அடுத்தபடியாக கோவை செய்தி அரங்கில் இருக்கும் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு அர்ஜுன் சம்பத். இப்போ திரு முத்துக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய கோவில்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புராதன கோவில்கள் அந்த கோபுரத்தை பாதுகாக்கும் வகையில அந்த கோபுரத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 மீட்டருக்கு மிகாமல் தான் கட்டிடங்கள் எழுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற விதிமுறை இருக்கு. இன்னைக்கு இந்த விதிமுறை அப்படிங்கிறது எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது? அனைத்து புராதன கோவில் நகரங்களிலும் இந்த விதிமுறைகள் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா? தமிழகத்தினுடைய தொன்மை சின்னங்களாகவும் தமிழகத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய புராதனமான திருக்கோயில்கள் பல இடங்களிலும் இத்தகைய சூழலிலே தான் இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே ஒரு மரபு இருக்கிறது. என்ன மரபு? கோயிலை விட உயரமாக தங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஊரிலேயே பெரிய வீடு எது என்று கேட்டால் திருவிளையாடல் படத்திலே மிக அற்புதமாக ஒரு வசனம் வரும், இதே வீடு என்று சொல்லுவார். அதாவது ஊர்ல மிக உயரமானது எதுனா கோவில் கோபுரமாகத்தான் இருக்கணும். ஏனென்றால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விமோசனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நம்முடைய நாடு கோவில்களின் நாடு. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உலகம் முழுக்க கடல் கடந்து சென்று காவிக்குடியை பறக்கவிட்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய அரண்மனையை அழகாக உயரமாக கட்டிக்கொள்ளவில்லை, கோவிலைத்தான் உயரமாக கட்டினார். அப்படி நம்முடைய மன்னர்களும் நம்முடைய முன்னோர்களும் கட்டி வைத்த கோவில்கள் இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழலிலே இருக்கிறது. விதிமுறைகள் பலரும் இருக்கின்றன. ஆனால் விதிமுறைகளை காற்றிலே பறக்க விடுக்கப்படுகிறது. நம்முடைய மதுரை மாநகரத்திலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து இயக்கங்களின் சார்பிலே, குறிப்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்கள் தலைவர் சோலைக்கண்ணன் உள்ளிட்ட பலரும், அண்ணன் சின்னியா சோமசுந்தரம் போன்றோர் பலரும் இது சம்பந்தமாக அரசாங்கத்திற்கு பல முறை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மாநகராட்சி அதிகாரிடத்திலே, மாநில அரசாங்கத்திடத்திலே, காவல்துறை இடத்திலே நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். விதிமுறை மீறி கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. அந்த சித்திரை வீதியிலே 9 மீட்டருக்கு உயரமா, ஏன்னா கோவிலை விட மறைக்கிற மாதிரி கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. ஹாஜி மூசா கம்பெனி நிறைய அங்க பாத்தீங்கன்னா பல கட்டடங்கள், பல ஜவுளி நிறுவனங்கள், பல இந்த காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய காஷ்மீர் டூரிசம் டெவலப்மெண்டோட கட்டடம் அங்க மிக உயரமா இருக்கு.
பல நேரங்கள்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கு, பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கு. எங்கிருந்து கடிதம் வருது? எங்கேயோ வெளிநாட்டில இருந்து நாங்க மீனாட்சி அம்மன் கோவிலை தகர்ப்போம் என்றெல்லாம் கடிதம் வருகிறது. வெகு சுலபமாக இந்த கட்டிடங்கள் உயரத்திலே இருந்து நம்முடைய மீனாட்சி அம்மன் கோவிலை தாக்க முடியும். அத்தகைய ஒரு அபாயகரமான சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளைத்துறை போன்ற அதிகாரிகள், இன்னும் சகாயம் போன்றவர்கள் எல்லாம் இருந்த பொழுது அதன் மீது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்க, நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதோடு அந்த விஷயம் அப்படியே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யார் இதற்கு தடையாக இருக்கிறார்கள்? ஏன் விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதில்லை? ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டடங்கள், விதிமுறை மீறிய கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கோவில் காப்பாற்றப்படும். இங்கு மட்டுமல்ல, ராமேஸ்வரத்திலும் இதே சூழல் தான். ராமேஸ்வரத்தில் அந்த 4 மாட வீதிகளை சுற்றியும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. சுற்றியும் பாத்தீங்கன்னா தனியார்கள் ஆக்கிரமிப்பு. அந்த கோவில் சுவற்றை ஒட்டியே வியாபார கடைகள் பலரும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. பிற மதங்களை சேர்ந்தவர்கள் நம்முடைய கோவிலுக்கு உள்ளும் வெளியும் ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கிறார்கள். கோவிலுடைய கோபுரத்தை உயரத்தை மறைக்கக்கூடிய வகையிலே கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாகவும் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை, அதே மாதிரி பல இடங்களில் புராதனமான கோவில்கள் இருக்கு, தொல்லியல் துறை இருக்கு. அந்த புராதனமான கோவில்கள் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்படுகிறது. இப்ப செஞ்சிக்கோட்டையில கோட்டை சுவர்கள் பராமரிக்கப்படுவதில்லை. அதே மாதிரி நம்முடைய திருவண்ணாமலை அங்க சுற்றி அந்த கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா அங்கும் கோவில்கள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை, கிரிவல பாதை சரியாக பராமரிக்கப்படுவதில்லை. முழுக்க முழுக்க தனியார் ஆக்கிரமிப்பு, மது மாமிச கடைகள். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவ்வப்பொழுது ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது மட்டுமே இது பேசப்படுகிறதே ஒழிய முறையாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. இது விஷயத்திலே அறநிலையத்துறை கவனம் செலுத்த வேண்டும், தொல்லியல் துறை கவனம் செலுத்த வேண்டும், காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும். பாதுகாப்பு காரணங்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த சட்டங்கள் எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கிறது, சரியாகத்தான் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருந்த பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் நகர புற அமைச்சர்கள், ஊரக அந்த நகர திட்ட அமைச்சர்கள், அவங்க நாங்க வெளிநாடு போய் நகரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அது மாதிரி நாங்க பார்த்துட்டு வந்து இங்கேயும் நகரங்கள் அமைக்கணும், நாங்க வெளிநாடு போறோம்னு சொல்லி சொன்ன போது காமராஜர் சொன்னாரு, எதுக்கு வெளிநாடு போறீங்க? போய் மதுரையை போய் பார்த்துட்டு வாங்க. மிக அற்புதமான முறையில் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஒரு நகரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக அந்த நகரத்தை கட்டுமானம் செய்து வைத்திருக்கிறார்கள். மதுரையை போய் பார்த்துட்டு வாங்க. நமக்கு மாஸ்கோ இங்க தேவையில்லை, நமக்கு இங்கிலாந்து இங்க தேவையில்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களிலும் கோவில்களை ஒட்டி அளவுக்கு அதிகமான விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடங்கள் மூலம் கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல இடங்களில் இருந்தும் இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருப்பது நிச்சயம் இது ஒரு விதிமுறையை மீறிய செயலாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள், அவர்களுடைய கண்காணிப்பை மீறி எப்படி இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய பல கள தகவல்களை பார்க்கலாம். தற்பொழுது மதுரையில் இருக்கும் திரு முத்துக்குமார் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு முத்துக்குமார், இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் தான் இந்த கட்டிடங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இந்த விதிமுறைகளை மீறிய கட்டிடங்கள் மீது வழக்குகள் எப்போ தொடுக்கப்பட்டது? அந்த வழக்குல நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை வழங்கி இருக்கிறது? இந்த விதிமுறை மீறிய கட்டிடங்களை அகற்ற கோரியும் இனிமேல் இவ்வாறு கட்டப்படாதவாறு தடை விதிக்க கோரியும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கடந்த 2011ஆம் ஆண்டு பொதுநல வழக்கு ஒன்று தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக விசாரணைக்கு வந்தபோது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விசாரித்த நீதிமன்ற நீதிபதிகள் எந்தெந்த கட்டிடங்கள் விதிமுறை மீறி கட்டப்பட்டிருக்கிறது என்று கமிஷனர் அட்வொகேட் கமிஷனர் அவர்களை நியமித்து சித்தரஞ்சன் தாஸ், ரமேஷ் ஆகியோர்களை நியமித்து ஆய்வு செய்யும்படி உத்தரவிட்டாங்க. அதன் பேர்ல அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அவங்க 2 மாத காலமாக ஆய்வு செஞ்சு 1100 கட்டட வரைக்கும் தான் அவங்களால அளவெடுக்க முடிஞ்சது. அதை இடைக்கால அறிக்கையா கோர்ட்ல தாக்கல் பண்ணாங்க. அதுல 500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இந்த 9 மீட்டருக்கு அதிகமாக உயர அளவுல கட்டப்பட்டிருக்கிறதா தெரிய வந்தது. குறிப்பாக சொல்ல போனால் இந்து சமய அறநிலையத்துறை கட்டிடம் மீனாட்சி அம்மன் கோபுரத்துக்கு எதிர்த்த மாதிரி விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசு கட்டிடங்கள் விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கிறதா அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறிக்கையா சமர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இவங்களோட வழக்கறிஞர் ஆணையர்கள் தங்களோட இந்த 1000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அளவெடுக்க முடிஞ்சது, மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். 1 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 கட்டடம் வரைக்கும் வருது. அதை அளவெடுக்கிறதுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைக்கணும். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லேசர் அளவீடு முறையை பயன்படுத்தி இத்தகைய கட்டடங்களை அளவெடுத்து கோர்ட்ல அறிக்கை தாக்கல் செய்ய பண்றதுக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் ஒத்துழைக்கணும் வாய்மொழியா ஒரு உத்தரவு போடுறாங்க.
அதன் பேர்ல வந்து இவங்க வந்து இப்ப மீண்டும் வந்து அளவெடுக்கும் பணியை தொடங்கிட்டு இருக்காங்க. இந்த அளவெடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 10 கட்டடத்துக்கு 3 கட்டிடங்கள் 4 கட்டிடங்கள் விதிமுறையை மீறி எடுக்கப்படுறதா இன்று வரைக்கும் வந்து தெரிய வருது. இப்படி அளவீடும் பணி வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு முத்துக்குமார், கடந்த ஆண்டு நீதிமன்றத்துல தொடுக்கப்பட்ட வழக்குல நீதிமன்றம் 2 பேரை வக்கீல் ஆணையர்கள் 2 பேரை நியமிச்சு எந்த மாதிரியான விதிமுறை மீறல்கள் இந்த கட்டிடங்கள்ல இருக்கு அப்படின்னு ஆய்வறிக்கை கொடுக்க சொல்லிருந்தாங்க. அவங்க என்ன மாதிரியான ஆய்வுகளை நடத்தினாங்க? நீதிமன்றத்துல அவங்க 2 பேரும் அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க. அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. நீதிமன்றத்துல வந்து அவங்க கட்டிடத்தோட அளவை மட்டும் கணக்கெடுத்திருக்காங்க, உயரத்தை மட்டும் காட்டியிருக்காங்க. அந்த கட்டிடங்கள் வந்து சில கட்டிட உரிமையாளர்கள் வந்து இது நாங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும், 50 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற கட்டிடம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுத்துப்பூர்வம் பதில் மனு வந்து வழக்கறிஞர் ஆணையத்தை கொடுத்திருக்காங்க. அதையும் இவங்க வாங்கி பரிசீலனையில வச்சிருக்காங்க. மேக்சிமம் கட்டிடம் எல்லாமே வந்து 9 மீட்டருக்கு அதிகமா, அதாவது சித்திரை வீதி, ஆடி வீதி, இது உள்ளுக்கே வந்து மாசி வீதிகள்ல 9 மீட்டருக்கு அதிகமா 12 மீட்டர் அளவுக்கு வந்து கட்டிடங்கள் வந்து இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அதன் பேர்ல வந்து இவங்க இடைக்கால அறிக்கையை வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. மாநகராட்சி சார்பில் வந்து இந்த கட்டிடங்களை வந்து அகற்றுறதுக்கு வந்து பெயரளவுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க, ஷோகாஸ் நோட்டீஸே கொடுக்காம உங்களுடைய கட்டடம் வந்து விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கு என்று சொல்லி உடனடியாக அந்த கட்டிடத்துக்கு வந்து சீல் வைக்கிறாங்க. சீல் வச்ச உடனே கட்டிட உரிமையாளர்கள் எங்களுக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கல, எங்களுக்கு வந்து உரிய விளக்கம் தரப்படல அப்படின்னு சொல்லி நன்றாகவே தெரியுது அந்த கட்டிடம் வந்து விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கு, அரசாணையை விதியை மீறி கட்டப்பட்டிருக்குன்னு தெரியுது. தெரிஞ்சு வந்து அவங்க இந்த கார்பரேஷன் அதிகாரிகள் குறைபாடுகளை காரணம் காட்டி அவங்க என்ன பண்றாங்க, கட்டிடத்தை அந்த சீலை வந்து இது பண்ணிடுறாங்க, தற்காலிகமா வந்து அந்த சீலை வந்து நீக்கிடுறாங்க. உடனே வந்து அவங்க அதை விட ரொம்ப விதிமுறையை மீறி கோர்ட்டு உத்தரவு வந்துருச்சு, எங்களுக்கு வந்து சீலை வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லி அதை விட விதிமுறையை மீறி நிறைய கட்டிடங்களை வந்து கட்ட தொடங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தா மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு கட்டிடம் வந்து விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கு என்று தெரிஞ்ச உடனேயே அந்த கட்டிடம் எந்த அளவுக்கு விதிமுறையை மீறி கட்டப்பட்டிருக்கு, எந்தெந்த விதிகளை வந்து மீறப்பட்டிருக்கு, இதுல வந்து அரசுக்கு என்ன வந்து இழப்பு ஏற்படுது, அதாவது முக்கியமா வந்து கட்டிடங்கள் வந்து கட்டப்படனா அதுக்கு வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படுது, இதையெல்லாம் காட்டி அந்த கட்டிடத்துக்கு வந்து சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்து வந்து சீல் வைக்கணும். இல்லாட்டி வந்து அந்த வழக்கு வந்து மீண்டும் அவங்க சீலை இது பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு வரும்போது, நீதிமன்றத்துக்கு வரும்போது மாநகராட்சி தரப்புல வந்து ஏராளமான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இவங்களும் வந்து தங்களோட வாதத்தை வந்து எடுத்து வைக்கணும். கரெக்டா மாநகராட்சி அதிகாரிகள் செஞ்சது சரிதான், இந்த வந்து சீலை வந்து நீக்கக்கூடாது, கட்டிடம் கட்டுறதுக்கு நிரந்தர தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களோட வாதத்தை வந்து எடுத்து வைக்கணும். வைக்காம மேலோட்டமா வந்து இவங்க வந்து ஒரு அதிகாரிகள் வந்து இந்த சீலை இது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்காம வந்து எங்களுக்கு வந்து கட்டடத்துக்கு சீல் வச்சிட்டாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அப்படியே வந்து ஆர்டர் கொடுத்துறாங்க. இதனால மேலும் வந்து கட்டடங்கள் விதிமுறையை மீறி மீறி தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு முத்துக்குமார். மதுரையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் பற்றியும் மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது பற்றியும் பல கள தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆதவன். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் ஆதவன். மதுரை பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே கட்டிடங்கள் கட்டுவதற்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கிறது, சட்டம் என்பது அங்கே என்ன சொல்கிறது? அதாவது இங்க நம்ம மதுரையில் எடுக்கும்போது முதல்ல வந்து மக்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான். ஆனா மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய 16 கோபுரங்கள் வந்து மக்களுடைய நினைவுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். மதுரையில் வந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் இங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய கோபுரங்கள் வந்து பிரதானமாக தெரியக்கூடிய நிலைதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கோபுரத்தையே மறைக்கக்கூடிய அளவில் சுற்றிலும் வந்து பல்வேறு கட்டிட காடுகள் போலவே முளைத்து விட்டது அப்படிங்கறதான் இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வந்து குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் கோயில் வந்து உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இதனால் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இங்க இருக்கு. இது பத்தி பேசுறதுக்காக இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு சுதாகர் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். இந்த கட்டடங்கள்லாம் சுத்தி வைக்கிறதுல விதிமுறைகளை எந்த மாதிரி மீறப்படுது, இதனால பாதுகாப்பு எந்த வகையில் வந்து கேள்விக்குறியாது சார்? ஏற்கனவே வந்து அரசாங்கம் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து கோயில சுத்தி 1 கிலோமீட்டருக்கு இந்த 27 அடிக்கு மேல இந்த கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியதி விதிச்சிருக்காங்க. அதன் பிறகு அது அரசாணையாக கூட அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோயிலுடைய கோபுரங்களை மறைக்கக்கூடிய அளவில் அதற்கு நிகராக உயரமான கட்டிடங்கள்
அந்த கட்டிடங்களிலிருந்து இந்த கட்டிடத்துடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைக்கக்கூடியவர்கள் அந்த கோபுரங்களை எளிதாக கண்காணிக்க நவீன கருவிகளை பயன்படுத்தி அவர்கள் நுட்பமாக அறிய முடியும். இப்பொழுது அறிவியலும் அதை சார்ந்த பல வெடிமருந்து பொருட்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் இந்த உயர்ந்த கட்டிடங்களிலிருந்து கோவிலுடைய எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்குதலுக்கு உட்படுத்த முடியும் என்ற சூழ்நிலை உள்ளது. ஆகவே இந்த உயரமான கட்டிடங்களால் கோயில் உள்ள பல பகுதிகளை கண்காணிக்க முடியும். அதே சமயத்தில் கோயில் உள்ள பகுதிகளை தாக்க முடியும் என்ற சூழ்நிலை உள்ளது. ஆகவே இந்த உயரமான கட்டிடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பது ஒரு சூழ்நிலை உள்ளது. இரண்டாவது, உயரமான கட்டிடங்கள் கோயிலை சுற்றி எழுப்பப்படுவதால் பூமியுடைய சமநிலை பாதிக்கப்படுவதால் கோயிலுடைய ஏற்கனவே இருக்கிற கட்டுமானங்கள் பாதிக்கப்படும். வெளிப்புறத்தில் உள்ள உயரமான கட்டடங்களுடைய அழுத்தத்தால் பல பகுதிகளில் கோயிலுடைய இந்த ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. கோயிலுடைய கட்டுமானம் கற்களால், கிரைனைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அதோடைய கட்டுமானத்தை ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்டினால இந்த பூமி அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கலைநுட்பம் வாய்ந்த பல தூண்கள், மேல் தளங்கள், சுவர்கள் எல்லாம் விரிசல் ஏற்பட்டு இப்போது அதை மாற்றி வருகிறார்கள். இது தொடர்ந்து போகும் பொழுது கோயிலுடைய உள்கட்டுமானங்களே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உள்ளது. ஒன்று வெளிப்புறத்தில் இருந்து தாக்குதல், இன்னொரு பக்கம் உள்பக்கத்துடைய கட்டுமானத்துடைய பாதிப்பு. இவற்றை கருத்தில் கொண்டு இந்த உயரமான கட்டடங்களை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள கட்டடங்களுடைய உயரத்தை குறைக்க வேண்டும். அளவுக்கு மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை குறைக்க வேண்டும். மற்றும் கோயிலை சுற்றிய பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் எதுவாக இருந்தாலும், ஏற்கனவே 27 அடிக்கு உட்பட்டு கூட பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் இருந்தாலும் அதை அனுமதிக்க கூடாது என்பது ஆலய பாதுகாப்பு குழுவின் கோரிக்கை. அதாவது மதுரை நகரம் அப்படின்னு பார்க்கும்போது 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட தொன்மையான சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இது. இந்த கோயில் கட்டப்பட்டு பல்வேறு நூற்றுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆனாலும் அதோடைய கட்டுமானம் பல்வேறு மன்னர்களுடைய காலத்துல படிப்படியாக விரிவு செய்யப்பட்டு தான் கட்டுமானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பாண்டிய மன்னர்கள் காலத்துல பல்வேறு திருப்பணிகளும், கடைசி திருமலை நாயக்கர் மன்னருடைய காலத்தில் திருப்பணிகள் நடந்திருக்கு. அதே போல இங்க இருக்கிற கட்டுமானங்கள் எல்லாமே மிகவும் தொன்மையானவை. இப்படி இருக்கிறதுனால, இப்படி சுத்தி இருக்கக்கூடிய கட்டடங்களால என்ன மாதிரியான அந்த கட்டுமானத்திற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற பேசுறதுக்காக தொல்லியல் துறை அறிஞரான திரு சாந்தலிங்கம் நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த கட்டுமானம் எவ்வளவு பழமையானது, சுத்தி இருக்கக்கூடிய இந்த கட்டடங்களால எந்த மாதிரியான ஆபத்து இந்த கோயில் சந்திக்கும்? மீனாட்சி அம்மன் கோயில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டது. முழுமையடைந்த காலம் என்று சொன்னால் சுமார் கிபி 16, 17ஆம் நூற்றாண்டு அளவிலே மதுரை நாயக்கர்களால் பல்வேறு மண்டபங்கள், பிரம்மாண்டமான கோபுரங்கள் எல்லாம் கட்டப்பட்டன. ஆனால் இவற்றை இயற்கையாகவே பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில் கோயிலுக்கு உள்ளாகவே பொற்றாமரை குளம் என்ற ஒரு குளம் அமைந்து கோயிலை சுற்றிக்கூடிய நீர் ஆதாரங்களை காக்கின்ற வகையிலே 1668 வரை வைகை நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுருங்கை என்று சொல்லக்கூடிய டன்னல் வழியாக வைகை நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்பட்டிருக்கிறது. அவ்வாறு தொடர்ந்து செய்து வந்திருந்தால் கோயிலும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே பூமியினுடைய நீர் ஆதாரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். என்ன காரணத்தாலோ அது எப்படியோ தடைப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அண்மை காலத்திலே அந்த பொற்றாமரை நீர் நிரப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே கூட நீர் ஊற்றுகளை அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிலே சிமெண்ட் தரை போட்டது ஒரு மிகப்பெரிய தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக நீரை தேக்கி வைக்க முடியாது. இயற்கையாக மழை மூலமாக வரக்கூடிய நீரை தேக்கி வைக்க முடியாது. மண்ணிலிருந்து நீரை நாம் எடுக்கவும் முடியாது. அது மாதிரியான சில தவறான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, கோயிலை சுற்றிலும் பல குளங்கள் ஏற்கனவே இருந்திருக்கின்றன. ஏழுகடல் சமுத்திரம் போன்ற மிகப்பெரிய நீராதாரங்கள் கோயிலுக்கு அருகிலே இருந்தது. கோயிலை பாதுகாப்பதற்கு பெரிய காரணமாகவும் இருந்தது. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 42 நகரங்களை பாரம்பரிய நகரங்களாக அரசு அறிவித்திருக்கிறது. மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் போன்று 42 நகரங்களை பாரம்பரிய நகரங்கள். அவற்றை பாரம்பரிய சட்டங்களின்படி பாதுகாக்க வேண்டும் என்றும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அதாவது ஒரு சின்னத்தை பாரம்பரிய சின்னம் என்று அறிவித்தால் அந்த சின்னத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்திற்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்று சொல்வார்கள். அதிலிருந்து புதிதாக எந்த விதமான கட்டுமானமும் கட்டக்கூடாது. அதற்கு அடுத்து 200 மீட்டர் ஏரியாவுக்கு ரெகுலேட்டர் என்று வரையறை செய்யப்பட்ட ஏரியா. அதில் ஏதாவது கட்டுமானங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் முறையான துறை, தொல்பொருள் துறை போன்றவர்களிடம் அனுமதி பெற்று செய்ய வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்களை பின்பற்றி தற்பொழுது மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு முத்துக்குமார் அவர்களிடத்தில் கேட்கலாம். தற்பொழுது அவர் இணைப்பில் இல்லை, மீண்டும் அவரிடத்தில் பிறகு பேசலாம். கோவையில் இருக்கும் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடத்தில் பேசலாம். திரு அர்ஜுன் சம்பத், இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், அதாவது இந்த புராதன கோவில்களாக அறியப்பட்டிருக்கின்ற நகரங்களில் அந்த கோவில்கள் பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது? அந்த கோவில் பராமரிப்பு பணிகள் என்பது எந்த மாதிரியாக நடைபெற்று வருகிறது? பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக புராதனமான பல திருக்கோவில்கள், அதாவது அதிக வருவாய் உள்ள திருக்கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. சில கோவில்கள், புராதன கோவில்கள், தொல்பொருள் இலாக்கா, அந்த இடத்துல வழிபாடு நடைபெறுவதில்லை. இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்குன்னா அங்க வழிபாடு நடக்கிறது, அதே நேரத்திலே தொல்பொருள் இலாக்காவுடைய பராமரிப்பில் இருக்கிறது. சிதம்பரம் கோவில் தொடர்ந்து வழிபாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது, தொல்பொருள் இலாக்காவுக்கு அங்கே வேலையில்லை. அறநிலையத்துறை இப்பொழுது அதை கையகப்படுத்தி இருக்கிறது. இந்த அறநிலையத்துறையாக இருக்கட்டும், தொல்பொருள் துறையாக இருக்கட்டும், இவர்கள் கோவிலுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்துவதே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்களில் சிசிடிவிகள், இத்தகைய பாதுகாக்கப்பட வேண்டிய கோவில்களிலே கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும். பல நேரங்களில் பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள் சரிவர இயங்குவதில்லை. இன்னைக்கு எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. திருவிழா காலங்களிலே பாதுகாப்பு ஏற்பாடு செய்வது என்பது வேறு. கோவிலுடைய நிரந்தர பாதுகாப்பிற்கு தேவையான ஒரு அந்த திருக்கோவில் பாதுகாப்பு படை, அது உங்க நிரந்தரமா அமைக்கப்படணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் எப்பவுமே கூட்டம் வந்துட்டு இருக்கிற கோவில், அங்கெல்லாம் நிரந்தரமாக நவீன கருவிகளை கொண்டு அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். ரொம்ப ஆபத்தான சூழல் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு பயங்கரவாதிகளுடைய இலக்காக, தீவிரவாதிகளுடைய இலக்காக இன்றைக்கு கோவில்கள் இருக்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளிநாட்டிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அதே போல ராமேஸ்வரம் கோவிலுக்கு, அதே போல இந்த டிசம்பர் 6 இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் வருகிற பொழுது கோவில்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்றன. மிகப்பெரிய திருவிழா காலங்களிலும் அச்சுறுத்தல் உண்டு. அறநிலையத்துறையும் காவல்துறையும் இணைந்து திருக்கோவில் பாதுகாப்பு பணியிலே முழுமையான அக்கறை செலுத்த வேண்டும். கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது என்பது வேறு, பாதுகாப்பு என்பது வேறு. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த சித்திரை வீதியை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அந்த 9 மீட்டர் உயரமான கட்டடங்கள் மேல இருந்து ரொம்ப வெகு சுலபமாக அதை டார்கெட் பண்ணலாம். உள்ள என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் அதே மாதிரி அந்த கோவில்ல கேட்டா சொல்றாங்க 40 வருஷமா நாங்க இந்த கட்டடம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் போய் இந்த கோவில்ல விதிமுறை மீறிய கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டும். சென்னையில வணிக வளாகம் விதிமுறை மீறி கட்டப்பட்ட வணிக வளாகம் இடிக்கப்பட்டது. அது மாதிரி மதுரையில மட்டும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம்? இதற்கு காரணம் ஊழல் மிகுந்த மாநகராட்சி அதிகாரிகள் தான். போய் அவங்க கிட்ட சீல் வச்சு, இப்ப கோர்ட்ல வழக்கு வந்துருச்சு, வக்கீலுக்கு அளக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதை சீல் வச்சு உண்டானதை வாங்கிட்டு நேரடியாகவே நான் இது குற்றம் சாட்டுகிறேன். பல நேரங்களிலே அங்கே லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. உண்டானதை வாங்கிட்டு அவங்க விட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இப்பவும் தொடர்ந்து கட்டிடங்கள் கட்டிட்டு தான் இருக்காங்க. எச்சரிக்கை செய்யப்பட்ட, நோட்டீஸ் வழங்கப்பட்ட அந்த கட்டிடங்களிலே கூட மேலும் மேலும் விரிவாக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அரசாங்கம் ஆக்கிரமிப்புகளை, விதிமுறை மீறிய கட்டிடங்களை இடிக்க வேண்டும். அது அந்த சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தினால் மட்டுமே, விருப்ப வெறுப்பின்றி சுயநலமாக செயல்படுகின்ற சக்திகள் இருக்கின்ற வரை இது நடைபெறாது. அதனால இது விஷயத்திலே கூடுதல் அக்கறை தேவை. கோவில் பாதுகாப்பிலே இது விஷயத்திலே கூடுதலான நடவடிக்கை தேவை. அது மட்டுமல்ல, இந்த நகரமைப்பு விதிமுறைகள்ல கூட மற்ற இடங்களில் டீவியேஷன் கட்டடங்கள் இருந்ததுன்னா அதுக்கு இடிக்கிறாங்க. இந்த கோயிலை சுத்தி இருக்கிற பகுதிகளில் டீவியேஷன் இருந்ததுன்னா உடனடியாக இடிக்கணும். ஒருவேளை அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் தளர்வா இருந்ததுன்னா அதுக்குண்டான விதிமுறை திருத்த சட்டங்களும் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இது நாங்க எங்களுக்கு சொல்லி சொல்லி அழுத்து போய்விட்டது. ஒரு விரக்தியான சூழலுக்கு வந்திருக்கிறோம். இனிமேல் இந்து அமைப்பை சார்ந்த தொண்டர்களே நாங்களே காவிக்கொடியை எடுத்துக்கொண்டு போய் எங்கெல்லாம் விதிமுறை மீறிய கட்டிடங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த காவிக்கொடியை கட்டுகின்ற போராட்டத்தை ஏற்கனவே அறிவித்து நாங்கள் நடத்தினோம். காவல்துறையினர் எங்களை தடுத்து விட்டார்கள். சோலைக்கண்ணன் தலைமையில் விதிமுறை மீறிய கட்டிடங்கள் மீது நாங்கள் காவிக்கொடியை கட்டுவோம் என்று அறிவித்தோம். இனிமேல் நாங்கள் தடையை மீறி கூட நாங்களே நேரடி நடவடிக்கையிலே இறங்க வேண்டிய சூழல் வரும் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு அர்ஜுன் சம்பத். தமிழகத்தை பொறுத்தவரை பல இடங்களில் விதிமுறைகளை மீறி கோவில் அருகேயே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஏன் அதை மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து தள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சியில் இருக்கக்கூடிய நேரடியான கள நிலவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் விஜயகோபால். திருச்சியை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீரங்கம் ஒரு மிக பழமையான ஒரு கோவில்.
இப்போ ஸ்ரீரங்கம் பகுதியில அந்த கோபுரம் பக்கத்திலேயே விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா, மாநகராட்சி அதிகாரிகள் அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள், எப்படி அனுமதி மீறி அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது? வணக்கம்மா. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்கள் முதன்மையானது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு கோயில். ஒரு 156 ஏக்கர் பரப்பளவு வந்து ஒரு பிரம்மாண்டமா அமைந்திருக்க ஒரு திருக்கோயில் இது. இந்த கோயில்ல வந்து தினந்தோறும் பாத்தீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான அந்த உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது பல்லாயிரக்கணக்கான வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இப்போ இந்த ராஜகோபுரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 நிலையில 236 அடி உயரத்துல வந்து இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இது அதாவது தெற்கு வந்து மொட்டை கோபுரம் என்ற இந்த ராஜகோபுரம் கடந்த 1989ஆம் ஆண்டு அகோபில ஜீயர் உடைய முயற்சியின்படி அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரனுடைய சீரிய முயற்சியின்படி இந்த ராஜகோபுரம் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக தென்கிழக்கு ஆசியாலேயே மிக உயர்ந்த ராஜகோபுரமாக தற்போது வந்து பிரம்மாண்டமா நின்றுட்டு இந்த ராஜகோபுரம் ஒரு தமிழர்களின் அடையாளம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோபுரமா இருக்கு. இந்த கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்தை சுற்றி வந்து 10 மீட்டர் பரப்பளவில் வந்து எவ்வித கடைகளும் அமைக்கக்கூடாது என்பது வந்து விதியே இருக்கு. இதற்கான விதிமுறைகள் இன்று வரைக்கும் பின்பற்றப்படல. நீங்க வந்து கண்ணுக்கு நேராவே பார்க்கலாம். அந்த கோபுரத்தை வந்து சுற்றியே எல்லா கடைகளும் வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு 10 மீட்டர் பரப்பளவிலேயே. அதுவும் இல்லாம 40 மீட்டர் சுற்றளவுல வந்து எவ்வித வான வெடிக்கைகள் வெடிகள் வைக்கக்கூடாது, கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் எல்லாமே எழுத்துலதான் இருக்கு அப்படிங்கறத இந்த பொதுமக்களோட குற்றச்சாட்டு. இது குறித்து இந்த ராஜகோபுரத்தை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல்வேறு முறை வந்து தொடர்ந்து புகார் மனுக்களை முதல்வர்களுக்கு அனுப்பி வரும் சமூக ஆர்வலர் விஜயகுமார் நம்மள்ட்ட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? ஸ்ரீரங்க ராஜகோபுரமானது அதாவது இந்த கோவிலுக்கு உள்ள சிறப்பே என்ன அப்படின்னா, ஊர்ல கோவில் இருக்கும். இந்த கோவில் உள்ளுக்கு ஒரு ஊரே இருக்கு. 7 பிரகாரம் கொண்டது. அதுல இந்த தெற்கு வாயில் தான் 236 கொண்ட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் வந்து கட்டும் பொழுது சிவபிரகாச தேசியரனால கட்டப்பட்டது. ஆனா இது வந்து 44 அகோபில மட 44 ஜியர் உத்தரப்படி இது கட்டப்பட்டது. கட்டும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல வந்து கிராக் விழுந்தது. அப்ப வந்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவு கண்ணாடி துண்டுகள் வந்து ஒட்டி அந்த வெடிப்புகள் வந்து விரிவடைதா இல்லையா அப்படிங்கறதுக்காக அதை ஒட்டுனாங்க. அப்புறம் கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா இதற்கு வந்து 89லயே வந்து இதற்கு வந்து ஒரு ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணும்போது அவங்க வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஏன்னா இதுவரை வந்து 4 வல்லுநர் குழு இங்க வந்திருக்கு. ஆனா இந்த 4 வல்லுநர்களும் அரசுகளால் ஏற்படுத்தப்பட்டு அரசு ஊழியர்களால் அவர்கள் இங்கு வந்து இதை வந்து பரிந்துரை பண்றாங்க. என்ன பரிந்துரை பண்றாங்க அப்படின்னா இந்த கல்காரமானது கிட்டத்தட்ட ஒரு 54 இடங்கள்ல விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த விரிசல் கண்ணாடி துண்டு ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பத்தி நாங்க வந்து 2001 மனு போடும்பொழுது பல்வேறு தடவை மனு போடும்பொழுது தமிழக முதல்வருக்கு மனு போடும்பொழுது இது வந்து இயற்கையாக ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வல்லுநர்களும் இந்த கட்டடத்தின் கனம் தாங்காமல் இது வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு, இதை வந்து பிதுங்கள் என்று சொல்லி அப்ப வந்து சொன்னாங்க. அப்ப வரும் சொல்லும் பொழுது 10 அதாவது இறுதியா வந்து அவங்க வந்து பரிந்துரை பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைத்து வெடிப்புகளையும் அதற்குரிய அடைக்கும் ரசாயன கலவை கொண்டு அடைக்க வேண்டும். அனைத்து முகப்புகளில் இணைப்புகளில் உள்ள சிமெண்ட் கலவை பூச்சை முடிந்தவரை அகற்றிவிட்டு அதற்குரிய ரசாயன கலவை கொண்டு அடைக்க வேண்டும். அதாவது பாயிண்டிங் கல்காரத்தில் சுற்றுச்சூழல் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை உரிய எபாக்சி ரெசின் கலவை கொண்டு பொருத்தி வெளிப்பூச்சி நல்ல முறையில் பூச வேண்டும். கல்காரத்தை சுற்றி உள்ள அனைத்து இடைக்குறைவான கட்டடங்கள் 5 முதல் 10 மீட்டர் அளவிற்கு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு பரிந்துரைகளை வந்து நிபுணர் குழு வந்து அவங்க வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாலும் அதுல ஒன்று கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். தமிழகத்தின் பல இடங்களில் விதிமுறைகளை மீறி அங்கே கட்டிடங்கள் கட்டப்படுவதை கண்கூடாக பல பகுதிகளில் இருந்து சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கோவில் கோபுரம் அருகே இருக்கக்கூடிய விதிமுறைகளை மீறிய கட்டிடங்கள் அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வரலாற்று சிறப்புமிக்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த நடராஜர் ஆலயம் வந்து கட்டப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா இங்க இருக்க 4 வீதிகள், அதாவது வடக்கு வீதி, கிழக்கு வீதி, தெற்கு வீதி என 4 வீதிகள் இருக்கு. இந்த 4 வீதிகளிலும் வந்து இந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய தீட்சிதர்கள் மட்டுமே இருந்து வந்தாங்க.
அவங்க இருந்த வீடுகள் வந்து சிறிய அளவுலயும் சிறிய கட்டடங்கள்லயும் அவங்க வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீப காலமாக இந்த நடராஜர் ஆலயத்தை ஒட்டி பல்வேறு பெரிய கட்டிடங்கள் வந்து இருக்கு. அதாவது விதிமுறைகளை மீறி இந்த பெரிய கட்டிடங்கள் 3 மாடி 4 மாடி என பல அடுக்குகளை கொண்டதாக கட்டப்பட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கோயிலுடைய தொன்மை வந்து பாதிக்கப்பட்டது. அதாவது கோயிலுக்குள்ளார சிறிய பணிகளை மேற்கொண்டால் கூட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் வந்து இதற்கு வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது கோயிலுடைய பழமை வந்து மாறிடும், அதனால அது வந்து செய்யக்கூடாது அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் கோயிலுக்கு அருகில சட்டத்துக்கு விதமாக அதாவது விதிமுறைகளை மீறி பல்வேறு இடங்கள்ல பெரிய கட்டிடங்கள் வந்து உருவாயிட்டு இருக்கு. இவற்றை வந்து யாரும் கேட்கறது கிடையாது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க சிதம்பரத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இது போன்ற விதிமுறைகளை மீறி வந்து நகராட்சி கிட்ட அனுமதி வாங்கி கட்டியிருக்காங்க. இவற்றை வந்து நகராட்சி வந்து அனுமதி கொடுத்ததே தப்பு. இருந்தாலும் வந்து அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி கட்டிய கட்டிடங்கள் பாத்தீங்கன்னா அதனால வந்து கோயிலுடைய தன்மைகள் வந்து பல வகையில பாதிக்கப்படுது. அதாவது இப்ப கூட சமீபத்தில் பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இங்க விழுற மழை நீர், அதாவது இங்க இருக்க சிவகங்கை தீர்த்தகுலத்துல வந்து விழுற மழை நீர் வந்து வெளியில இருக்க பல்வேறு குளங்களுக்கு போறதுக்காக ஒரு வழி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது தெரிய வரும். ஏன்னு கேட்டா அந்த மழைநீர் வந்து வேற எங்கேயும் போகாத அளவுக்கு சிதம்பரத்தை சுத்தி இருக்க 9 குளங்களுக்கும் போறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாத்தீங்கன்னா பாதாள அறைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அறைகள் மூலமா இந்த தண்ணிகள் வந்து பல்வேறு குளங்களுக்கு போகுது. இது போன்ற தொன்மைகள் வந்து இது போன்ற பல்வேறு கட்டிடங்களால் பாதிக்கப்படுது அப்படின்றதுதான் சிதம்பரத்தில் இருக்கிற மக்களுடைய எண்ணமாக உள்ளது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஆதவனிடம் பேசலாம். ஆதவன், உங்களிடத்தில் இருக்கிற சமூக ஆர்வலர்கிட்ட கேளுங்க, மாநகராட்சி அதிகாரிகளின் கண்காணிப்பை மீறி எப்படி இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன? இந்த கட்டிடங்களை அகற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட வேண்டும்? அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன? பொதுமக்களின் கோரிக்கைகள் அவங்க கிட்ட கேளுங்க. அதாவது இந்த மாதிரி கட்டடங்கள் அதிகமா இருக்கு, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வலியுறுத்தினது இங்க இருக்கும் இந்து மக்கள் கட்சியினுடைய அமைப்பினர் தான். அதோடைய இந்த மதுரை மாவட்ட தலைவரான சோலைக்கண்ணனுடைய தலைமையில அந்த போராட்டம் நடைபெற்று அதை பத்தி பேசுறதுக்கா சோலைக்கண்ணன் நம்மளோட இருக்கு, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த விதிமுறைகள் வந்து எந்த மாதிரி மீறப்படுது, அதிகாரிகள்ட்ட எல்லாம் வந்து இது எந்த மாதிரி கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டுறாங்க, இதுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும்? இது வந்து இந்த அரசாணை 99 மீட்டருக்கு மேலே வந்து கட்டக்கூடாது என்று அரசாணை இது பண்ணதுக்கு அப்புறமா இங்க உள்ள மாவட்ட நிர்வாகம், அதாவது சொல்லப்போனா மாநகராட்சி அதிகாரி, அப்ப இருந்த அதிகாரி வந்து இப்ப ஒரு குறுகிய காலகட்டம் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் சித்திரை வீதிகளை புறாமே வந்து விதிமீறிய கட்டிடங்கள் வந்து அதிகமாக கட்டினாங்க. அந்த சித்திரை வீதிகளை கட்டுறதை பார்த்து தான் பின்புறம் உள்ள பின்னாடி உள்ள வெளி வீதி மாசி வீதி புறாமே அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. இது என்ன காரணம்னா வந்து அந்த உள்ள கோவிலை சுத்தி உள்ள அந்த சித்திரை வீதிகளை சுத்தி உள்ள வணிக வளாகமாக்கிட்டாங்க. வணிக வளாகம்னா லாட்ஜுகள் எப்படின்னா வந்து கீழே வந்து எல்லா இடத்துல வந்து கீழே வந்து கம்மி கூட இருக்கு, மேல வந்து அதிகமா இருக்கு. ஆனா இங்க எப்படின்னா வந்து கீழே வந்து வாடகை கம்மியா இருக்கு, மேல கூட வாடகை அதிகமா இருக்கு. என்ன காரணம்? அங்க இருந்து பார்த்தோம்னா மேல உச்சியில இருந்து பார்த்தோம்னா ஒரு லாட்ஜ்ல இருந்து மேல இருந்து பார்த்தோம்னா அங்க உள்ள கோபுரங்கள் உள்ள தெய்வத்துடைய எல்லா சன்னதிகள் பூரா அப்படியே தெரியும். அங்க இருந்து வந்து ஒரு அதிக ஒரு பயங்கர மேல இருந்து ஒரு அட்டாக் பண்ண லாக்கேஜ் கிடைச்சா டோட்டலா வந்து கோவிலுடைய அஸ்வார இடிஞ்சிடும் சொல்லி தான் நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியாளர் மனு கொடுத்தோம். அதுக்கப்புறம் மாநகராட்சி நிர்வாகத்தை மனு கொடுத்தோம், காவல்துறையிட்ட மனு கொடுத்தோம், போராட்டங்கள் பண்ணோம். அதன் பிறகு வந்து 2010 வந்து ஹைகோர்ட்ல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கும் வந்து என்ன சொல்லுச்சுன்னா வந்து இந்து அறநிலையத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு 9 மீட்டர் உள்ள விதிமீறிய கட்டிடங்கள் இடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனா வந்து 2010 வந்து போட்ட வழக்குல வந்து அறநிலையத்துறை எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அவ வந்து அறநிலையத்துறை என்ன இதுல இருக்காங்கன்னா இந்த கோவில்ல வர வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு என்ன அவங்களுக்கு தோணுதே தவிர இந்த கோவிலுடைய பாதுகாப்பு அங்க வர்ற பக்தர்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு தர கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து கோவிலை சுத்தி இருக்கிற அந்த விதிமீறிய கட்டிடங்கள்லாம் வந்து பேர்கள் பூராமே ஹிந்துக்கள் பேர் தான் இருக்கும். ஆனா வந்து முழுக்க அது வந்து காஷ்மீர் இஸ்லாமியர்கள் அண்ட் வந்து பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுடைய உரிமையாளர்களாக தான் இருப்பாங்க தவிர ஆனா வந்து பேர் மட்டும் மீனாட்சி டெரேசஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனாட்சி மங்களை வெடிகுண்டு வச்சவங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வந்து சிறைச்சில வந்து ரொம்ப காலங்கள் இருந்தவங்க தான் இப்ப கோவிலை சுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த கோவில்ல வந்து உடனடியாக வந்து மீனாட்சி மங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் உடனடியாக அந்த விதிமீறிய கட்டிடங்களை இடிக்க வேண்டும். இல்லைன்னா வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும் சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதாவது ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்து என்னன்னு பார்க்கும்போது விதிமீறல் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட துணையோட தான் போகுது அப்படிங்கிற கருத்தா இருக்கு. அதனால அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கட்டடங்கள் வராது, எனவே அதை தடுக்க வேண்டும் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை.
நிச்சயமாக அதவன் தற்பொழுது மதுரையில் கட்டிடங்கள் கட்ட வேண்டுமானால் மாநகராட்சித்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த கோவில் கோபுரத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 மீட்டருக்கு மிகாமல் கட்டிடம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறை. ஆனால் இதை கண்காணிப்பு உட்படுத்தாமல் பல்வேறு இடங்களில் விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் எழுப்பப்படுகின்றன. இதனால் எதிர்காலத்தில் கோவிலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இதேபோல் ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலும் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவில் கோபுரத்தில் அருகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் எப்படி இருக்கின்றன, இதற்கு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களை பதிவு செய்கிறார் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா. ராமேஸ்வரம் என்றாலே இந்துக்களினுடைய புண்ணிய ஸ்தலம். இந்த ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாதசாமி கோயிலுக்கு தினசரி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரைகள் வருகின்றன. வருபவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இது தவிர ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலயபட்சம் மற்றும் சிவன் ராத்திரிகளில் இருந்து வட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே சாமி தரிசனம் செய்கின்றனர். ஆனால் இந்த ராமநாதசாமி கோயிலுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக தேசிய புலனாய்வு அமைப்புகள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கை எடுத்து ராமநாதசாமி கோயிலை சுற்றியுள்ள 4 ரத வீதியிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அது தவிர மேல ரத வீதி மற்றும் கீழ ரத வீதிகளில் வரும் பக்தர்களை மற்றும் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாதுகாப்பு என்பது கோயிலுக்குள் வரும் நபர்களை மட்டுமே பாதுகாக்கப்படுகிறது. இது தவிர கோயிலினுடைய மதுசுவரை ஒட்டியுள்ள தனியார் விடுதிகள் மற்றும் வீடுகளில் இருந்து எளிதாக நபர்கள் கோயிலுக்குள் கோயில் உள்புறத்துக்கு வந்துவிடலாம். ஆகவே மத்திய புலனாய்வு அமைப்புகள் கோயிலை சுற்றி ஆய்வு பண்ண பின்பு இந்த கோயிலினுடைய மதுசுவரில் இருந்து 8 அடி தூரத்துக்கு எந்த கட்டிடங்களும் இருக்கக்கூடாது. அதே போல இந்த கோயில் மதுசுவர், அதாவது 20 அடி உயரம் உள்ள மதுசுவரை தாண்டி எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி சென்றோம்னா, ஆனால் அவர்கள் கொடுத்த அறிவுரை அடிப்படையை அடுத்து தற்சமயம் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான வீடுகள் மட்டுமே இடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் தனியார் விடுதிகளோ தனியார் வீடுகளோ இடிப்பதற்கு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக கோயிலுக்கும் கோயிலுடைய மதுசுவரத்துக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை கோவில் நகரம், மேலும் அந்த கோவில் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கின்றன. கோபுரம் அருகிலேயே 9 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கின்ற கோவில்கள் பாதுகாப்பு நடைமுறைகள், பராமரிப்பு பணிகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அதை மேம்படுத்த அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் அருகே இருக்கக்கூடிய விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்கின்ற கட்டணங்களை எடுத்து தள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஒரு பாதுகாப்பு விஷயத்தில் அரசு தலையிட்டு உரிய கவனம் செலுத்தி தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் ஆதவன், செய்தி அரங்குகளிலிருந்து பங்கேற்ற விருந்தினர்கள் திரு முத்துக்குமார் மற்றும் திரு அர்ஜுன் சம்பத், திருச்சியிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் விஜயகோபால் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.